நம்ம ஆட்சி செய்யக்கூடிய எம்எல்ஏவா இருக்கலாம், அமைச்சர்களா இருக்கலாம், அல்லது சிஎம்ஆ இருக்கலாம், அவங்களுக்கு கல்வி தகுதிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கல்வி தகுதி ஏன் அவசியம் ஆட்சியாளர்களுக்கு? முதலமைச்சரோ பொலிட்டீஷியன்ஸ் யாருக்குனாலும் கல்வி அவசியமான என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியை விட அனுபவம் தான் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் எனக்கு. கல்வியை விட அனுபவம் தான் முக்கியம் அப்படின்றது அவங்களோட பதிலா இருக்கு. ஏன்னா நம்மள ஆண்டவங்க நிறைய பேர் இப்ப காமராஜர் எடுத்தீங்கன்னா அவர் படிப்பு இல்லை, ஏன்னா அவருக்கு படிப்பு கிடைக்கல, அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் படிப்பு கிடைக்கும்னு நினைச்சாரு. இப்ப நிறைய கட்சி தலைவர்கள் அப்படி செயல்பட்டா நல்லா இருக்கும்னு என்னை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லைன்னு தோணுது. அனுபவம் இருந்தா போதும். தன்னை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, என்ன ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளருக்கு கல்வி தகுதி அடிப்படையில தேவையா? சரி, என்ன கேட்டா தேவன் தான் சார் சொல்லுவேன். அவங்களுக்கு அவங்க படிச்சு தெரிஞ்சிருந்தாதான் வரப்போற மக்களுக்கு படிப்பு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு புரியுதா, படிப்பு அவங்க விரும்பி பண்றாங்களா விரும்பாம பண்றாங்களாங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் சார். இது என்ன சொல்லணும்னா, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறோம்ல சார், நான் காலையில காலேஜுக்கு பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏற நிக்கிறப்ப அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேக பார்த்தனா ஒரு அரிசி மூட்டை மாதிரி இருக்கும் சார். அவ்வளோ புக்கு ஏன் சார் அவங்களுக்கு கொடுக்கணும்? எப்படினாலும் அவங்க மனப்பாடம் பண்ணி தான் சார் படிக்க போறாங்க. இது அனுபவம் மூலியமா சொல்லி கொடுத்தாதான் சார் அவங்களுக்கு யாருக்குனாலும் மனப்பாடமா இருக்கும். இவங்க மக்கப் பண்ணி படிக்கிறதுனால அந்த 6 மாசம் எக்ஸாம் முடிச்சதும் அந்த புக்கை மறந்துடுவாங்க, கண்டிப்பா மறந்துடுவாங்க. ஏன்னா நாங்களும் அதுல இருந்து தான் சார் வந்திருக்கோம். 6 மாசம் நம்ம மனப்பாடம் பண்ணி நான் படிச்சேன்னா அடுத்த அந்த எக்ஸாம் முடிஞ்சதும் நான் அதை மறந்துடுவேன். இந்த எக்ஸாம் எழுதிட்டு போனனாலே அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால முன்னாடி இருக்கிற எக்ஸாம் நான் மறந்துடுவேன் சார். அவ்வளவு புக்கு ஏன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். அப்புறம் அந்த பிச்சைக்காரன் படத்துல வர மாதிரி எனக்கு இதே ஒரு கொஸ்டின் தான் சார். பிச்சைக்காரங்க இல்லாத நாடை உருவாக்கணும் சார், அதுதான் தமிழ்நாடா இருக்கணும், அவ்வளவுதாங்க சார். ஓகே, ஆக்சுவலா நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்க நினைக்கிறேன். நிறைய தனியார் பள்ளிகள்ல இந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. பட் இப்ப நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் நம்ம பாக்குறோம், சிட்டில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நம்ம நிறைய பாக்குறோம். புத்தக பைய சுமக்கக்கூடிய வழியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அந்தந்த சப்ஜெக்ட்ஸோடைய நோட் புக்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அங்கேயே ஒரு ரேக் இருக்கும், அந்த கிளாஸ் ரூம்லயே ரேக் இருக்கும். நம்ம காலேஜஸ்ல ரேக் இருக்கு இல்லையா? ஸ்கூல்ஸ்ல எத்தனை பேர் நம்ம ரேக் பாத்துருக்கோம்? நீங்க யாரும் பாத்திருக்கீங்களா? இல்ல, என்னோட ஸ்கூல் ஆக்சுவலா நான் பாத்திருக்கேன். அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ்ல இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலுமே அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. பசங்க நிம்மதியா போய் படிச்சுட்டு வரணுன்றதுக்காக சில முன்னெடுப்புகள் இருக்கு. நீங்க தொடர்ந்து தமிழகத்துடைய கடையோடி வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. எடுக்கிறாங்க தான் சார் இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எடுத்த மாதிரி இன்னுமே தெரியல சார். கண்டிப்பா இந்த கோரிக்கைய ஆட்சியாளர்கள் பாப்பாங்க. ஏன்னா நான் கேக்குற ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம மக்கள் கிட்ட இருந்து அவங்க போறப்பெல்லாம் நாங்க எடுக்கிறோம் பண்றோங்கிற பதில தவிர வேற எதுவுமே வரமாட்டேங்குது சார். இந்த கொஸ்டினை விட்டுட்டு நாங்க கேக்குற கொஸ்டினை பண்ணாம வேற ஒண்ணு பண்ணி மக்கள் அந்த பக்கம் இழுத்துக்கிறாங்க. இதை விட்டுறாங்க சார். புதுசா ஒரு முடிவு எடுத்தா பழச மறந்துடுவாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சோ உங்களுடைய கோரிக்கைகள் செய்யப்படும். நான் இப்படி வேணா அந்த கொஸ்டின் உங்ககிட்ட ஃப்ரேம் பண்றேன். இப்ப சிஎம்ஆ இருக்கிறாங்களே, நீங்க ஒரு கல்வித்துறை அமைச்சரா இருக்கீங்க, என்னென்ன திட்டங்களை உங்க துறையில மாத்தணும்னு நினைப்பீங்க? முதல்ல சார் நான் மாத்தணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி டீச்சர்ஸும் நல்லா படிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுவேன் சார். செகண்ட் ஒன், இந்த மெயினா இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அனுபவம் மூலியமா என்ன கத்து தரோம், அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும் சார். அவங்க படிக்கிறாங்க சரி, அவங்க நைட்டு ஃபுல்லா படிச்சு காலையில எக்ஸாம் எழுதிருவாங்க. அது திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல சார். அதை படிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு செயல் மூலியமா என்ன பண்ணா அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்கிறதுக்கான முடிவு. தியரியை விட பிராக்டிகலா சில விஷயங்களை கத்து தரணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிருக்கீங்க. அதுல மாற்றங்கள் சொல்லுவீங்க. நீங்க தான் மினிஸ்டர் ஆயிட்டீங்களா, அப்ப மாத்திருக்கலாமே, ஏன் அதை மாத்தல? சார் நான் உண்மையா மாறி இருந்தா மாத்திருப்பேன் சார். கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வருவீங்க நினைக்கிறேன். என்னோட கெஸ் வந்தா கண்டிப்பா மாத்துவேன் சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.